எப்போல்லாம் தலைவலி வருதோ அப்போல்லாம் நம்ம மாத்திரை போடாமல் தலைவலியை குணப்படுத்த முயற்சி பண்ணணும். மாத்திரை எக்காரணம் கொண்டு மாத்திரையே போடக்கூடாது. மாத்திரையே போடாமல் எப்படி தலைவலியை குணப்படுத்துறது அப்படின்னா, தலைவலி வர்றதுக்கு வயிற்றில் ஏதாவது கழிவுகள், அதாவது மலக்கழிவுகள் முழுமையாக வெளியேறாமல் வயிற்றுக்குள்ளே, அதாவது அந்த மலக்குடலுக்குள்ளே நிறைய மலக்கழிவுகள் தேங்கியிருந்தால் அதன் வாயிலாக உங்களுக்கு தலைவலி வரும். அதனால் என்ன பண்ணணுன்னா, அப்போது வயிற்றை நல்ல மலமெல்லாம் வெளியே போகணும் அப்படின்னா, நம்ம நினச்சா அது மலமெல்லாம் வராது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எனிமா எடுக்க ஆரம்பிச்சிடணும். எனிமா கேன் பயன்படுத்தி, எனிமா கேனில் தண்ணி ஊற்றி அதை உயரமாக வச்சுட்டு அதில் கீழே டியூப் இருக்கும், அதில் ஒரு வால்வு இருக்கும். அதை மலத்துளையில் சொருகி தண்ணீரை மலக்குடலுக்குள்ளே ஏற்றி ஒரு 10-20 நிமிஷம் படுத்துருக்கணும், ஒரு 15 நிமிஷம் படுத்துருக்கணும். அதன் பிறகு டாய்லெட்டில் போய் முக்காமல் அந்த உட்கார்ந்துருந்தாலே உள்ளே போன அந்த தண்ணி ஃபுல்லாக இதில் நம்ம ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றலான்னு நினைக்கிறேன். 1 லிட்டர் தண்ணியாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி போய் ஒரு 20 நிமிஷம் படுத்துட்டு அந்த இனிமா கேன் மூலமாக அந்த மலக்குடலுக்குள்ளே தண்ணி ஏற்றி ஒரு 20 நிமிஷம் அப்படி படுத்துட்டு அப்புறமா போய் கழிவறைக்கு போனாக்கா வயிற்றில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியே வந்துடும். இதன் மூலமாக கண்டிப்பாக ஒரு தலைவலி குணமாகும். ஏன்னா வயிற்றுக்குள்ள கழிவுகள், தலைவலி வருதுனாலே அதுக்கு ஒரு காரணம், அந்த வயிற்றுக்குள்ளே அந்த மலக்குடலுக்குள்ளே கழிவுகள் மலக்கழிவுகள் தேங்கி இருந்ததுன்னா மலச்சிக்கல் காரணமாக தலைவலி வரும். அப்படி ஏற்படும்போது, தலைவலி வரும்பொழுது நம்ம மாத்திரை போடாமலே தலைவலியை குணப்படுத்தணும்னா அப்போது இந்த முறையை நம்ம கையாளணும். அதன் மூலம் அதாவது மலக்குடலுக்குள்ளே தேங்கி இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மலக்கழிவுகள் சுத்தமாக வெளியே போயிடுச்சு அப்படின்னா உடம்புல சூடு தணிந்து விடும். அதன் மூலம் தலைவலியும் குணமாகறதுக்கு ஒரு 95% வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு என்ன பண்ணால் குளிக்கணும். அது மட்டும் பண்ணால் போதாது. இனிமா கேனை பயன்படுத்தி மலக்குடலுக்குள் தேங்கி இருக்கிற மலக்கழிவுகளை முழுமையாக வெளியேற்றுவதோடு மட்டும் அல்லாமல் அப்புறம் குளிச்சிடணும். அதன் பிறகு என்ன பண்ணணுன்னா, குளித்து முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர் அப்படி தனியாக நடந்து போயிட்டு வரணும். இதன் மூலமும் நம்ம தலைவலி குணமாகும். அல்லது உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும். ஏதாவது துணி துவைக்கிற வேலை, வீட்டை தூய்மைப்படுத்துகிற வேலை, துணி துவைக்கிற வேலைலாம் பண்ணாக்கா தலைவலி குறையும். நீங்கள் புத்தகம் படிக்கக்கூடாது, மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது. தலைவலி வரும்போது புத்தகம் படிக்கக்கூடாது, மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது துணி துவைக்கிற வேலை இருந்தாக்கா, அந்த மாதிரி வேலை எதாக இருந்தால் பண்ணாக்கா தலைவலி கண்டிப்பாக நல்லா குறையும். அப்புறம் வேறு ஏதாவது உடல் உழைப்பு சம்மந்தமாக, மூளைக்கு வேலை கொடுக்காமல் உடலுக்கு வேலை கொடுக்குற வேலைகளை நீங்கள் செய்யணும். அப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர் அப்படி தனியாக நடந்து போயிட்டு வரணும். அதன் மூலமும் தலைவலி ரொம்ப நல்லா குறையும். அதன் பிறகு என்ன பண்ணால், ஒரு லெமன் டீ போட்டு சாப்பிட்ணும். ஒரு 1/2 லிட்டர் தண்ணீரில் ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு நல்லா கொதிக்க வச்சு, அதில் இது அமுக்கரா சூரணம்னு ஒரு பொடி இருக்குது, அமுக்கரா சூரணம். அந்த சூரணத்தில் 1 ஸ்பூன் போட்டுட்டு அதில் தேன் மிக்ஸ் பண்ணி, நல்லா தேன் ஊற்றி அதை ஒரு நல்லா சுட ஒரு 1/2 லிட்டர் குடிச்சிங்கன்னு வச்சிங்களேன். இதெல்லாம் பண்ணாக்கா தலைவலி கண்டிப்பாக குணமாகிவிடும். இவ்வளோ விஷயத்த பண்ணால் மாத்திரை போடாமலே நம்ம தலைவலியை சரி பண்ணிடலாம். இந்த வைத்தியத்துக்கு எந்த தலைவலியும் குணமாகிவிடும். மேலும் தலைவலி வருவதற்கான என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் யார்கிட்டையாவது வன்முறை, அதாவது விரும்பத்தகாத சண்டைகளில் யாருக்கு அதிகமாக கத்தி சண்டை போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தலைவலி வரும். அது உங்கள் வீட்லேயோ சரி, வெளியிலையோ சரி, ஒரு விரும்பத்தகாத சண்டைக்கு போகிறீங்க, திட்டுறீங்க, கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறீங்க, சத்தம் போட்டு திட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைவலி வரும். அப்புறம் உங்கள் வீட்டில் மஸ்கிட்டோ கொசுவத்தி காயில் பயன்படுத்துகிறீங்க தூங்கும் போதுன்னா கண்டிப்பாக அதனால் தலைவலி வரும். அப்புறம் குட் நைட் மஸ்கிட்டோ ஆயில் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, ப்ளக்கில் மாட்டி அதில் ஒரு பாட்டில் இருக்கும், அதில் ஒரு லிக்விட் இருக்கும். அந்த மாதிரி கொசு விரட்டியை பயன்படுத்தினால் கண்டிப்பாக விஷ தலைவலி வரும். அப்புறம் கோழிக்கறி சாப்பிட்டா தலைவலி வரும். செரிமானம் ஆவதற்கு சிரமப்படுகிற உணவுகளை சாப்பிட்டால் தலைவலி வரும். மாமிசம் சாப்பிட்டால் தலைவலி வரும். தலைவலி வருவதற்கான காரணங்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு நீங்கள் படுக்கின்ற அறையில் வெளிக்காற்று நல்லா உள்ளே போய் வெளியே போகணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு தலைவலி வராது. நல்லா வெறும் ஜன்னலை எப்பவும் சாத்திட்டு வெளிக்காற்று உள்ளே வராமல் ஒரு காற்று சுழற்சி இல்லாத அறையில் நீங்கள் தூங்குகிறீர்கள், ஓய்வெடுக்கிறீர்கள் என்றால்
கண்டிப்பாக உங்களுக்கு தலைவலி வரும். அதனால் நீங்கள் வசிக்கின்ற வீடே வெளிக்காற்று உள்ளேயும் உள்ளே இருக்கிற காற்று வெளியும் நல்ல வெளியே போயிட்டு வரணும். சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு தலைவலி வராது. நகரங்களில் வசித்தால் அடிக்கடி தலைவலி வரும். அப்போ இயற்கை சூழ்ந்த சிறு நகரங்களின் வெளிப்பகுதி, அப்புறம் கிராம பகுதிகளில் வசித்தால் தலைவலி வராது. இப்படி பல பல வழிகளில் நம்ம தலைவலியை வருவதற்கு, அதாவது கொஞ்சம் வரா மாதிரி இருந்தாலே நம்ம தலைவலியை குணப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு விட வேண்டும். ரொம்ப வர விட்டுட்டு அப்புறமா இந்த சிகிச்சையெல்லாம் பண்ணாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குணப்படுத்த முடியும். அதனால் லைட்டாக வரா மாதிரி இருக்குது அப்படின்னாலே நீங்கள் லெமன் டீ போட்டு குடிக்க ஆரம்பிச்சிடணும். லெமன் டீனா என்னென்னு, எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணீரில் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்கணும். எப்போவுமே எலுமிச்சம்பழத்தை பச்சையாக குடிக்கக்கூடாது, அது வீரியம் மிகுந்தது. எலுமிச்சம்பழச்சாறு என்பது வீரியம் மிகுந்தது. பச்சையாக நீங்கள் என்றைக்குமே அதில் இனிப்போ உப்போ போட்டு குடிக்கவே கூடாது. அது நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்ச பிறகு அதில் இனிப்பு சேர்த்து தான் குடிக்கணும், உப்பெல்லாம் சேர்த்து குடிக்கக்கூடாது. உப்போ வெறுமனே புளிப்போ சேர்த்து, அதாவது வெறுமனே பழச்சாறு அதை தண்ணியில் ஊற்றி அதை கொதிக்க வச்சோ அல்லது பச்சையாகவோ குடிக்கக்கூடாது. இல்லை, கண்டிப்பாக இனிப்பு சேர்க்கணும். இனிப்பு சேர்க்கும்போது அதில் உள்ள சிட்ரிக் அந்த ஆசிட் அதோட வீரியம் குறையும். நீங்கள் வெறுமனே புளிப்பாவோ அல்லது உப்பு போட்டோ குடிச்சிங்கன்னா அது கொதிக்க வச்சாலும் சரி, பச்சையாக குடித்தாலும் சரி, அந்த எலுமிச்சம்பழச்சாறு உங்கள் எலும்புகளை அரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வீரியமிக்க உணவு தான் எலுமிச்சம்பழச்சாறு. அதனால் அதை நல்லா கொதிக்க வைக்கணும். அதன் பிறகு அதில் இனிப்பு பொருள் சேர்க்கணும். தேன் சேர்க்கணும் அல்லது பனை வெல்லம் சேர்க்கலாம். நாட்டு வெல்லம் சேர்க்கக்கூடாது. நாட்டு வெல்லமோ வெள்ளைச்சீனியோ சேர்க்காமல் பனை வெல்லம் அல்லது தேன் சேர்த்து அந்த இனிப்பு சேர்த்து அந்த எலுமிச்சம்பழச்சாற்றில் உள்ள அந்த புளிப்பு சுவையை மாற்றி தான் அதை குடிக்கணுமே தவிர, அந்த புளிப்பு சுவையோடோ அந்த எலுமிச்சம்பழச்சாற்றின் புளிப்பு சுவையோடோ அல்லது அதில் உப்பு சேர்த்தோ குடிக்கக்கூடாது. குடித்தாக்கா அது எலும்பை அரிக்க ஆரம்பிச்சிடும், பல்லில் கூச்சம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இனிப்பு கண்டிப்பாக சேர்க்காமல் எலுமிச்சம்பழச்சாறை குடிக்கக்கூடாது. அதே நேரத்தில் அதை நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணீரில் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்காமல் பச்சையாகவும் அதில் இனிப்பு சேர்த்து குடிக்கக்கூடாது. அப்படி சாப்பிட்டா அது வீரியம் மிக்கது, அது சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது போன்ற அப்புறம் அதான் இவ்வளோ வைத்தியம் பண்ணாக்கா நீங்கள் மாத்திரை போடாமலே உங்கள் தலைவலியை நீங்கள் குணப்படுத்தலாம். மாத்திரை போட்டிங்கன்னா அப்புறம் நம்ம அடிக்கடி தலைவலி வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும், சிறுநீரகம் பாதிக்கப்படும். அதனால் மாத்திரை போடுறதுக்கு எப்போவுமே இந்த ஒரு வேளை தானே, இந்த ஒரு வேளை மட்டும் போட்டுப்போம், இதோ அடுத்த விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நினைக்காதீங்க. மாத்திரை என்றைக்குமே போடாதீங்க. மாத்திரை போடாமலே அந்த தலைவலி வரும்போதே அதை குணப்படுத்த ஆரம்பிச்சிடணும். வந்த பிறகு டிவி மொபைல்லாம் பார்க்கவே கூடாது. கொஞ்சமாக தலைவலி வர்ற மாதிரி இருக்குதுனாலே நீங்கள் மொபைல் ஃபோன்லாம் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, புத்தகம் படிக்கக்கூடாது. உடல் உழைப்பு சார்ந்த உடல் உழைப்பில் மட்டும்தான் ஈடுபடணும். உடற்பயிற்சி செய்யலாம், யோகாசனம் செய்யலாம், உடற்பயிற்சி செய்யலாம், உடல் உழைப்பில் ஈடுபடலாம், துணி துவைக்கலாம், பாத்திரம் கழுவலாம், அப்படி ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வரலாம் திறந்த வழியில். யார்கிட்டையும் பேசுவதை கூட நீங்கள் தவிர்த்து விட்டால் உங்களுக்கு அந்த தலைவலி தானாக படிப்படியாக குறைஞ்சிடும். அப்புறம் இனிமா எடுத்து வயிற்றில் உள்ள அந்த மலக்கழிவுகளை முற்றிலும் வெளியேற்ற வேண்டும். அப்புறம் சிறுநீர் இருந்தாலும் அதையும் கழிச்சிடணும். இப்படி உடம்பை சரி பண்ணி நம்ம தலைவலியை மாத்திரை போடாமலே குணப்படுத்த முடியும். செரிமானம் ஆவதற்கு சிரமப்படுகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. அந்த கோழிக்கறி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கோழிக்கறி, மாமிசம், முட்டை இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுவதை தவிர்ப்பதன் மூலம் தலைவலியை நம்ம வராமலும் பார்க்கலாம், வந்தாலும் குணப்படுத்தலாம். அப்புறம் ஆண்களாக இருந்தால் தினமும் தலைக்கு நல்லெண்ணெய் தடவுவதன் மூலமாக தலைவலி வருவதற்கு முன்பே அது வராமல் தடுத்து விடலாம். தலைவலி வந்த பிறகு நல்லெண்ணெய் தடவக்கூடாது. தலைவலி வருவதற்கு முன்பே தலைக்கு நல்லெண்ணெய் தடவிட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னா லைட்டாக நல்லெண்ணெய் தலையில் தடவிடணும், நெத்திலெல்லாம் தடவிடணும். நெத்தி, காது பக்கம், முகம் இதெல்லாம் தடவுவதன் மூலமாக ஆண்கள் தலைவலி வருவதற்கு முன்பே தலைவலியை தடுத்து விடலாம். ஆனால் இது பெண்களுக்கு பொருந்துமா அப்படின்னு தெரில, வேணால் முயற்சி செய்து பார்க்கலாம். இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பெண்களுக்கும் பொருந்தும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட் தலைவலி வருவதற்கு முன்பே நீங்கள் தலையில் டெய்லி நீங்கள் வெளியில் வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது தலையில் நல்லெண்ணெய் தடவிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா காது பகுதி, அப்புறம் நெற்றி பகுதி, கழுத்து பகுதி, இப்படி காது மடலுக்கு பின்புறம் இப்படி இதெல்லாம் நல்லெண்ணெய் தடவுனீங்க அப்படின்னா, நல்லெண்ணெய்னா அது பச்சை நல்லெண்ணெய், காய்ச்சின நல்லெண்ணெய் கிடையாது. பச்சையான நல்லெண்ணெயை தலையில் லைட்டாக தடவிட்டீங்க, தலையில் முகத்தில் லைட்டாக
வெளியில் தெரியாதபடிக்கு நெற்றி பகுதி இப்படிலாம் தடவினாக்கா தலைவலி வருவதற்கு முன்பே அதை தடுத்து நிறுத்தி விடலாம். ஏன்னா தலைவலி வருவதற்கு காரணம் உடம்பு சூடு தான், மண்டை சூடு தான் காரணம். மண்டை சூடும் ஒரு காரணம். உடம்பு ரொம்ப குளிர்ச்சி அடைஞ்சாலும் தலைவலி வந்துடும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக சூடானாலும் அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி அடைந்தாலும் தலைவலி வந்துவிடும். சிலருக்கு தலைவலி எதனால் வரும்னா அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி அடைவதால் தலைவலி வரும். சிலருக்கு தலைவலி அளவுக்கு அதிகமாக சூடாவதால் தலைவலி வரும். அது மாதிரி உடல் பருமன் இருந்தால் அடிக்கடி தலைவலி வரும். அதனால் உடல் பருமனை குறைத்து விட வேண்டும். அப்புறம் எப்போவுமே நிறைய சாப்பிடக்கூடாது. நிறைய சாப்பிட்டாக்கா மூளைக்கும் வேலை, உள்ளுடல் உறுப்புகளுக்கும் அதிக வேலை. அதனால் தலைவலி அடிக்கடி வரும். அதனால் குறைவாக சாப்பிட பழகிக்கணும். குறைவாக சாப்பிட்டு உண்ணாவிரதம்லாம் இருந்து அப்படியெல்லாம் இருந்தாக்கா உடலுக்கும் அதிக வேலை இருக்காது. அதனால் அதுக்கு தலைவலி வராது. அதனால் நிறைய சாப்பிட்டாக்கா அடிக்கடி நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தால், வேலை தவறாமல் சாப்பிட்டுட்டே இருந்தால் கழிவுகள் உடம்புல தேங்கி உடல் பருமன் ஏற்பட்டு கண்டிப்பாக அடிக்கடி தலைவலி வரும். அதனால் உடம்பை ஒல்லியாக வச்சுருக்கணும். அப்போ தான் ஒல்லியாக வச்சுருக்கணும், குறைவாக சாப்பிட்ணும், அந்த மாதிரி யோகாசனம்லாம் பண்ணணும். அப்புறம் நான் சொன்ன வைத்தியம் அதெல்லாம் பண்ணிங்கனாக்கா நல்லெண்ணெய் தடவுறது, அப்புறம் எலுமிச்சம்பழ டீ அடிக்கடி குடிக்கிறது, தலைவலி வருவதற்கு முன்பே குடிக்கலாம் எலுமிச்சம்பழ டீ. அந்த மாதிரிலாம் பண்ணாக்கா தலைவலி வருவதற்கு முன்பே தடுத்து விடலாம். கல்லீரல் ஆரோக்கியம் குறைவாக இருந்தால், கல்லீரல் சூட்டால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கும் அடிக்கடி தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தலைவலி எப்போல்லாம் வருதோ, வர்ற மாதிரி இருக்கோ அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 கிலோ திராட்சை பழம் சாப்பிட்றணும். 1/4 கிலோ திராட்சை பழம் வாங்கிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சு உப்பு போட்டு கழுவி, மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சு, அப்புறம் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் கழுவி, அதன் பிறகு அந்த திராட்சை பழத்தை ஒரு 1/4 கிலோ அல்லது 1/2 கிலோ திராட்சை பழம் கூட சாப்பிட்லாம். சாப்பிட்டா அந்த கல்லீரல் சூடு தணிஞ்சு அதன் மூலமும் தலைவலி சரியாகும். தலைவலி வருவதற்கு கல்லீரல் ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா கல்லீரல் சிலருக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும். அதனாலே அவங்களுக்கு செரிமான பிரச்சனை வரும். அதனால் கல்லீரல் சூட்டை தண்ணி குடிச்செல்லாம் தணிக்க முடியாது. தண்ணி நிறைய குடிச்சிட்டா கல்லீரல் சூடு தணிஞ்சிடாது. அதுக்கெல்லாம் பழங்கள் சாப்பிட்ணும். குறிப்பாக திராட்சை பழம் சாப்பிட்ணும், ஆரஞ்சு பழம், அன்னாசி பழம், பப்பாளி பழம், இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் அதோட சூட்டை தணிக்க முடியும். நம்முடைய உணவில் தினசரி உணவில் 1/2 கிலோ பழங்கள் சேர்த்துக்கணும். அப்போது எப்போ தலைவலி வருதோ, தலைவலி வரா மாதிரி இருக்கோ அப்போல்லாம் ஒரு 1/4 கிலோ திராட்சை பழம், 1/2 கிலோ பன்னீர் திராட்சையை கூட வாங்கி நல்லா தண்ணியில் ஊற வச்சு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சு 1/2 மணி நேரம் கழித்து நல்லா கழுவி அதை சாப்பிட்டோன்னா தலைவலியை வருவதை தடுத்து விடலாம். கல்லீரல் சூடு தணிந்து விடும். தணிந்த பிறகு அந்த தலைவலியும் மேற்கொண்டு அது தீவிரமாகாமல் ஆரம்பத்திலேயே அதை சரி செய்து விட முடியும்.